அஸ்ஸலாமு அலைக்கும். ரஞ்சனா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கும் பட்டாணியும் குருமா வச்சுருந்தேன், நேற்று வச்சுருந்தேன். அது இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அது வந்து நான் தோசைக்கல்லில் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நான் தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி மாவு கொஞ்சம் பரட்டி வச்சுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கடல மாவு வந்து 2 ஸ்பூன், அரிசி மாவு வந்து அரை ஸ்பூன், கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காகவே கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கையில் உருட்டிக்கலாம். பார்த்து உருட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆற வச்சு உருட்டிக்கோங்க. இந்த மாவில் இதை போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமாவில் போண்டா செஞ்சுருக்கேன். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.